பாரதியார். பாரதியாரோட வாழ்க்கை குறிப்பு. பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம். பாரதியாரின் ஊர் எட்டயபுரம். இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். பாரதியாரின் மனைவியின் பெயர் செல்லம்மாள். 11/12/1882 பிறந்து 11/9/1921 மறைந்த ஆண்டு. மொத்தம் 39 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு மகாகவி சுப்பிரமணிய பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட புனைப்பெயர் காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன். காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள். புதுக்கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாவேந்தர். சிந்துக்கு தந்தை பாவேந்தர். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாவேந்தர். காடு கமலும் கற்பூர சொக்கோ பாவேந்தர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என கூறியவர் கவிமணி. புதுக்கவியின் முன்னோடி பாரதியார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் என பாரதியாரை கூறியவர் பாவேந்தர். சிந்துக்கு தந்தை என பாரதியாரை கூறியவர் பாவேந்தர். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என கூறியவர் பாவேந்தர். காடு கமலும் கற்பூர சொற்கோ என கூறியவர் பாவேந்தர். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னறி புலவன், மகாகவி, உலக கவி, தமிழ்கவி, மக்கள் கவிஞர், வரகவி. பாரதியாரின் உரைநடை நூல்கள். தமிழின் முதல் உரைநடை காவியமான ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை, மாதர், கலைகள். பாரதியாரின் கவிதை நூல்கள். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காட்சி வசன கவிதையில் உள்ள காட்சி, புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, பாரதமாதா திருப்பள்ளியெழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம், விநாயகர் நான்மணி மாலை. மகாகவி பாரதியின் சிறுகதைகள். திண்டிம சாஸ்திரி, பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதைக்கொத்து அதாவது சிறுகதை தொகுப்பு. பாரதியாரின் நாடகம் ஜெகசித்திரம். மகாகவி பாரதியாரின் பொதுவான குறிப்புகள். மகாகவி பாரதியாரை எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டம் அளித்தனர். தம்மை செல்லிதாசன் என அழைத்து கொண்டார் பாரதியார். தம் பூணலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர் பாரதியார். பாரதி தன் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். பாரதியார் 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார். மேலும் கர்மயோகி, பாலபாரத் ஆகிய இதழ்களை நடத்தினார். சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பாரதியார் பணிபுரிந்தார். இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார் பாரதியார். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார் பாரதியார். நிவேதிதா தேவியை சந்தித்த பின் தீவிரவாதியானார் பாரதியார். பாரதியாரின் ஞான குரு நிவேதிதா தேவி. பாரதியாரின் அரசியல் குரு திலகர். பாரதியார் 14 மொழிகளை அறிந்தவர். பாரதியார் தம்பி என அழைப்பது பரளி நெல்லையப்பரை. இவர் தம்பி என அழைப்பது பரளி நெல்லையப்பரை. பாரதியார் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி நெல்லையப்பர். பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வ. ரா.
அதாவது ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ், பாரதியாரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் விவேகபானம். 1904 தலைப்பு தனிமை இரக்கம் எனும் தலைப்பில் வெளிவந்தது. மகாகவி பாரதியார் கீதையை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். பாரதியார் பதஞ்சலி சூத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளார். தாகூரின் சிறுகதைகள் 11 தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாரதியார். பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில், தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழனை விட மற்றொரு சாதி அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதமில்லை என குறிப்பிட்டுள்ளார். உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி என்கிறார் பாரதியார். தமிழில் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்டவர் பாரதியாரே. புவியனைத்தும் போற்ற தமிழ் மொழியை புகழில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என்று அறிவித்தார் பாரதியார். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மா கவிதை என் கவிதை என்று சூளுரைத்தார் பாரதியார். சிறப்பு: கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதியார். பரளி நெல்லையப்பர் கூறியது: பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக என்று கூறியுள்ளார். பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் என கூறியவர் நாமக்கல் கவிஞர். பாட்டுக்கூறு புலவன் பாரதி என கூறியவர் கவிமணி. இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறிகொடுத்தேன் என கூறியவர் கவிமணி. பாரதியாரின் சுயசரிதமே தமிழின் முதல் சுயசரிதம். சிற்பி பாலசுப்பிரமணியம். அவனுக்கு, அதாவது பாரதி, நந்தனார் சரித்திர கீர்த்தனை மெட்டும் தெரியும். ஜப்பானிய ஹைக்கூ லாவகமும் புரியும். தாகூரையும் அறிவான். வால்ட் விட்மனின் புதுக்கவிதை ஒளியையும் உணர்வான். காளிதாசனான அவன் செல்லிதாசனானவும் தன்னை அறிவித்து கொண்டவன். சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் புது யுக கனவுகளையும் நவநவமான மொழிகளில் பேசியவன் என்கிறார் சிற்பி பாலசுப்பிரமணியம். அனைவரும் தாய்நாடு என கூற பாரதி மட்டும் தந்தையர் நாடு என கூறியவர். இவருடைய பாடல்களில் கருத்தாளமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம். இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழுலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லை என கூறியவர் வையாபுரி பிள்ளை. அழகின் தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதைகளை காண இயலும் என கூறியவர் டாக்டர் ஹெச். ஹசின்ஸ். பாரதியை பற்றி பாவேந்தர் கூறியது: பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம், கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியார் தகுதி பெற்றதும், பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர், ஓரூர்க்கொரு நாட்டிற்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையார் அல்லர். மேற்கோள். அடுத்தது மேற்கோள்: யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியர். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும்.
செந்தமிழ் நாடென்ற போதினிலே. அடுத்த வீடியோவில் பாரதிதாசனோட வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கலாம். தேங்க்யூ.